கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதம் சொல்கிறது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பாருங்க, நம்ம சில இடத்துல விழுந்து கிடக்கிறதை நான் பார்க்க முடியும். எழும்ப முடியாம நம்ம எழும்பணும்னு நினைச்சாலும் நம்ம சேர்ந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாம் இனி எங்க சரியாக போற, நீ எல்லாம் விழுந்து போயிட்டு அப்படி சொல்லுவாங்க. நீ நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிட்ட, இனியெல்லாம் முன்னால வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ நிறைய இடத்துல உன் வாழ்க்கையில நீ தவறி போயிட்ட, இனி உன் வாழ்க்கை ஒரு நாள் சரியாகாதுன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாமோ நாம் தோற்று போனவர்களாக நிற்கிறோம், எங்கெல்லாமோ நாம் உடைந்து போனவர்களாக நிற்கிறோம். ஆனா நம்மை சார்ந்திருக்கிறவங்க சொல்றாங்க, இதுதான் இனி முன்னால வர முடியாது அப்படிங்க. இனி ஒரு காலமும் நீ எதை செய்தாலும் சரியாகாது, உன்னுடைய கிரியைகள் எல்லாமே தவறா இருக்கிறது, உனக்கு முன்னேறவே முடியாது, உன் நேரம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. சிலவங்க சொல்றாங்க உன்னுடைய ராசி சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க, உன்னுடைய நாடு சரியில்லைங்கிறாங்க. என்னெல்லாமோ சொல்லி நம்மை அவதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்புவான் என்று. ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதே தேவனுடைய மகிமை அப்படியே இறங்குறத நான் பார்க்க முடியும். ஏன் கேட்டா, ஆண்டவரோட சமூகத்துல மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், ஆனா எனக்கு எழும்பணும் ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை எழும்பி நடக்க பண்ணுவார். அவர் கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களை எடுத்து நிறுத்தி உங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து உங்களை திரும்பவும் அதே இடத்திற்கு நிறுத்தி வைக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார், சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பொழுது எங்கேயோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்பவும் அந்த பரீட்சை எழுதி நான் முன்னால வர முடியும். ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும் நம்ம தோத்து போயிட்டோம்னா திரும்ப வர முடியாது அப்படி சொல்றாங்க. உன்னுடைய பிசினஸ்ல தோத்து போயிட்டு திரும்ப வர முடியாதுன்னு சொல்றாங்க. உன்னுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சா திரும்ப வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், 1 அல்ல 2 அல்ல 7 தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு எங்க நீ விழுந்திருக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சு அந்த தேவனுடைய பாதத்துல வந்துட்டு, அப்பா இந்த இடத்துல என்னுடைய குறைகள் இருக்கு என்று நீங்க சொல்ல விரும்புவீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன்னை திரும்பவும் அதே இடத்துல எடுத்து நிறுத்தி, உன்னை யாரெல்லாம் அவமதித்தாங்களோ, யாரெல்லாம் நீ விழுந்துட்டே அப்படி சொன்னாங்களோ, அந்த இடத்துல உன்னை நிறுத்தும்படி கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் இந்த வேத பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை நான் உங்களிடத்து சொல்ல விரும்புகிறேன். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய மனதிற்கு ஏற்ற, அவன் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் அதை நினைக்கும் போது எந்த இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, தாவீது எங்கெல்லாம் தவறு பண்ணினாலும் சரி, அவன் தேவனுடைய சமூகத்துல போகும் பொழுது அவனுடைய இதயம் கசந்து அழுது தேவனிடத்தில் மண்டாடுவதை நாம் பார்க்க முடியும். அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மண்டாடுகிற இதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனை ஏற்ற மனிதன் என்று. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் விழுந்ததை இடத்தில் இருந்து திரும்ப எழும்பி வரும்படி விரும்புகிறவன் அவன் தேவனுக்கு ஏற்ற மனிதனாய் கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்தி பயன்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல விழுந்துட்டீங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சு நீங்க எழும்ப விரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க நண்பர்கள் அவர்கள் விட்டுட்டு போகட்டும், உங்களுடைய உறவினர்கள் அவங்க விட்டுட்டு போகட்டும், நீங்க யாரெல்லாம் சார்ந்து இருந்தீங்களோ அவங்க எல்லாம் விட்டுட்டு போட்டு, நீ விழுந்துட்டேன்னு உன்னை எடுத்து உயர்த்துகிற தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் உன்னை எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை உமது பிள்ளைகளுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தேவனுடைய மகிமையினால் இவர்கள் வீழ்ந்த இடத்தில் எழும்பி திரும்பவும் நிற்க செய்யும்படிக்காய் ஆண்டவரே, தொழிலிருந்து விழுந்திருக்கலாம், ஆண்டவரை எடுத்து நிறுத்துங்க. வாழ்க்கையில தவறி இருக்கலாம், ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. எந்த இடத்தில் இவர்கள் தோல்வி அடைஞ்சார்களோ அந்த இடத்துல கர்த்தர் வெற்றி பெற செய்யும்படிக்காய் உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.